விசுவாசம் என்னன்னா எவ்வளவாக அவருடைய வார்த்தையும் அவரையும் நம்புறோம்னு சொல்லி அர்த்தமாகும். So what is faith? What is faith? வரும். விசுவாசம் என்றால் என்ன? காணாதவைகள். நமக்கு விசுவாசம்னா அது ஒண்டி தான் தெரியுது. 11 என்ன சொல்லுது? வாசிங்க. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கு. நம்பப்படுகிற உறுதி என்னது? விசுவாசம் காணப்படுகிறதோடைய என்னது? நிச்சயமா. காணப்படுகிறதுடைய உறுதி என்னது? உங்கள் பைபிள். உங்கள் பைபிள், உங்கள் கையில் பைபிள் இருக்கா இல்லையா? அதுதான் நமக்கு வெளிரங்கமாக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. காணப்படாதது என்னது? காணப்படாதது என்னது? அந்த காணப்பட்டதை நம்புறீங்க பார்த்தீங்களா? காணப்படாததை பார்ப்பீங்க. புரிஞ்சா? பைபிள் காணப்படுகிற ஒரு காரியம், அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நம்பும்பொழுது காணப்படாததெல்லாம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. புரிஞ்சா? when you have the word of God, the revealed word of God in your hand, that means you are having a Bible, yes? Am I right? You are having the Bible. So when you go through the Bible, the word of God, and believe, then you will see things which is unseenable. அப்போ ஆண்டவர் உங்களை காணப்படாதெல்லாம் காணப்பட வைப்பார், அதை அனுபவிக்கவும் வைப்பார். அப்படின்னா என்னது? சுகம். என்னது? யாராச்சும் ஒரு 1 மில்லியன் பணம் பார்த்துருக்கீங்களா? நாணயம், மணி 1 மில்லியன் பார்த்துருக்கீங்களா? பார்க்க போகிறீங்களா? காணப்படாதையும் காணப்பட செய்வார். யாராச்சும் BMW பாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? BMW பாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த காணப்படாத உங்களுக்கு சேர வேண்டிய BMW காண வைப்பார். மற்றவன் பார்க்கறதுலாம் பார்த்து ஐயோ ஜோக்காக இருக்கலாம், நம்மளும் இந்த மாதிரி பேச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய BMW காண செய்ய வைப்பார். புரிஞ்சா? அப்படின்னா விசுவாசம் என்றால் நாம் எவ்வளவாக தேவனை நம்பி, எவ்வளவாக தேவனுடைய வார்த்தையும் அவரையும் நம்புகிறோன்னு அர்த்தம். ஹலோ, விசுவாசம் என்னென்னா எவ்வளவாக அவருடைய வார்த்தையும் அவரையும் நம்புகிறோன்னு சொல்லி அர்த்தமாகும். புரியுதா? ஏன்னா விசுவாசம், என் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். அப்போ நான் எவ்வளவாக அவரை நம்புகிறேன், எவ்வளவாக அவர் வார்த்தையை நம்புகிறேன், ஏன்னா எவ்வளவாக அவர் வார்த்தையை நம்புறீங்கன்னா, நீங்கள் போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த கதையெல்லாம் பார்த்துவிட்டு பாரு, அவங்களாம் கஷ்டப்பட்டாங்க, உபத்திரப்பட்டாங்க, நம்மளாம் கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நாளுக்கு நாள் மோசமாகிட்டுருக்கு, நம்மளாம் உபத்திரப்படுவோம், கஷ்டப்படுவோம், விசுவாசத்துக்கு துண்டாடுவோம். அதெல்லாம் அந்த கதை இல்லை. நீங்களாம் நாளுக்கு நாள் பலன் அடைந்து புதுமையாகி கொண்டே இருப்பீங்க, சூப்பராகிட்டு இருப்பீங்க. வெளியிலெல்லாம் பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் வண்டி சிறப்பாக ஓடிட்டு இருக்கோம்.